இப்போது நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். கேரட் துருவின கேரட் 1/2 கிலோ, 2 கப் இந்த மாதிரி பால், 2 கப் சர்க்கரை, இது முந்திரி பருப்பு, ஏலக்காய். இப்போ வானலியை சூட வச்சுட்டு நெய் கொஞ்சம் போட்டு அதில் இந்த முந்திரி பருப்பு போட்டு வறுத்தோம். வதந்துச்சு, எடுத்து தனியாக வச்சிடலாம். கேரட் 1/2 கிலோ கேரட் துருவின கேரட்டை இதை போட்டு வதக்கலாம். நெய் 1 கப்பு இந்த பால் கொடுத்துறாங்க செய்து பால் அளவுலேயே நெய்யும் ஓரளவுக்கு போட்டு நல்லா நெய்யில் வதக்கிடுங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நெய்யில் வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக மனமாக நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருக்கும். கேரட் விட்டமின் ஏ இருக்குது, அதனால இந்த பிள்ளைங்க காரமாக செய்யணும்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடாது. இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல விட்டமின் ஏ ரொம்ப நல்லது. வளர்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சத்துள்ள பொருள் அவங்க விரும்புகிற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதற்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற வேலை தான் இது. இது நல்லா நெய்யில் வதக்கிட்டேன். இப்போ பால் விட்டு அதை வேக வைக்க போகிறேன். 2 கப் பால். கேரட் 1/2 கிலோ கேரட்டும் பால்லையே நல்லா வெந்துடுச்சு. பால் சுண்டி கேரட் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கணும். அப்புறமா சர்க்கரையை போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டி நெய் அப்பப்போ கடைசியாக கொஞ்சம் ஊற்றி சுருண்டு வரும்போது இறக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், வேகட்டும். பால்லையே வெகுது, நல்லா வெந்து பால்லாம் சுண்டிடுச்சு. இப்போ சர்க்கரை 2 கப். கேரட் அல்வா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. பாருங்க, நல்லா சுருண்டு வருது. பால், சர்க்கரை, கேரட்டு 3 சேர்ந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ ஏலக்காவை சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, ஆறுச்சுன்னு நல்லா கெட்டியாயிடும். இது பதம் கரெக்டாக இருக்குது. பாருங்க, கடையில் ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துடுச்சு. இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு முந்திரி பருப்பு வச்சு கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு.